கிதியோன் மீதியானியருக்கு கோதுமையை தப்புவிக்க வேகமா செயல்பட்ட போது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து ஒரு மரத்துக்கு கீழே என்ன செஞ்சாரா? உட்கார்ந்தார் அப்படின்ற வந்து அப்படியே உட்கார்ந்தார். ஆபிரகாமை கர்த்தர் விசிட் பண்ண வருகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த மரத்தடியிலே சாஞ்சி உட்காருங்க. அவர் அப்படியே உட்கார்ந்தார். நான் இருக்கிற சூழ்நிலையில என் பக்கத்தில் இருக்க, என் கூடவே இருக்க பிரியப்படுகிற என் கர்த்தர். இயேசு காற்றடிக்காத, காற்று கொந்தளிப்பு இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். சீஷர்கள் காற்று கொந்தளிப்பு இருக்கிற நடுக்கடலில் இருக்கிறாங்க. இயேசு அந்த இடத்தை விட்டு இவர்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். என் பக்கத்தில் நிற்க பிரியப்படுகிற என் கர்த்தர். என் கூட யார் இருக்க விரும்புறாங்க? எப்பொழுதுமே என் கூட யார் இருக்க விரும்புகிறார்னா என் கர்த்தர். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தனித்திருந்த போது அவன் பக்கத்திலே வந்து அவர் இருக்கிறார். என் பக்கத்தில் நிற்க, என் பக்கத்திலே இருக்க, என் கூடவே இருக்க பிரியப்படுகிற என் கர்த்தர். அவர் என் கூட இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் இருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதனாலதான் நான் அசைக்கப்படாதிருக்கிறேன் சொல்றவங்க ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் ஆமென், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் ஆமென், தகப்பன் வீட்டில் நம்புவே. ஹல்லேலூயா, நம்புவே. யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசே ஏறி வர பண்ணுகிறார். எதுக்காகன்னா கர்த்தர் மோசே கிட்ட பேசணும். ஆமென். வரும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீ 2 கற்பலகைகளை இழைத்து கொண்டு வா. நான் உனக்கு கொடுத்தேன்ல, அது நீ உடைச்சு போட்டேன்ல, அதே ஷேப்ல நீ 1-2 உடைத்து எடுத்து கொண்டு வா. தூக்க முடியாம தூக்கிட்டு மோசே மலை மேலே ஏறுகிறார். அப்படி ஏறும்போது அதனுடைய 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அவனுக்காக பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இறங்கி அவன் அருகே நின்று. நீங்க தேவ சமூகத்தில் போய் அமரும் போது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எப்படி நம்மோடு பேசுகிறார் தெரியுமா? இறங்கி அருகே நின்று. ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். கேட்கும்போது அவர் என் அண்டையில் நின்றிருந்தார். என் பக்கத்தில் இறங்கி அருகே நின்று கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். 40 நாட்கள் பேசிட்டே இருக்கிறார். பேசி முடித்து மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் பிரகாசித்தது. அப்படி என்றால் நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம் அருகே நிற்கிறவர் நம் முகம் வெட்கப்பட்டு போக, செத்து போக, தொய்ந்து போக விடமாட்டார். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹல்லேலூயா. யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. இறங்கி அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துறதே அவருடைய நாமத்தை சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன். நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ அப்படின்னா உன் கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் மோசே. நீ போற இடத்துல இப்படி இருக்காத.
அந்த வார்த்தையில கட்டளை இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையில எல்லாமே அடங்கி இருக்கிறது. கர்த்தர் எப்படி பேசுகிறார் தெரியும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வர வைக்கிறார்? என்னை ஏன் ராத்திரி தூங்க விடாம விழித்திருக்க வைக்கிறார்? என்னை ஏன் காலையிலே எழுப்பி விடுகிறார்? கர்த்தர் இறங்கி என் அருகே நின்று என்னோடு பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலேன்னு கூப்பிடுறார். ஆமென். கர்த்தர் வந்து நின்று. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வந்து நின்று. அப்படிதான் பேசுறார் ஆண்டவர். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆமென். கர்த்தர் வந்து நின்று. அதை நான் இன்னும் கொஞ்சம் நீங்க அதை டீப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்துல தான் இன்னொரு ஆளும் தூங்கிட்டு இருக்கிறார். யாரு? ஏலி. கர்த்தர் பேசுறது யாருக்கு கேட்கல? ஏலிக்கு கேட்கல. அவர் இடி முழக்கம் போல பேசியிருந்தா அந்த ஊரே எழும்பி இருக்கும். அவர் சாமுவேல்கிட்ட பர்சனலா பேசுறார். நைட்டு பேசுறார், கொஞ்சம் மெதுவா மெல்லிய சத்தமா, சாமுவேலுக்கு மட்டும் கேட்கறது மாதிரி வந்து சாமுவேல் சாமுவேல் அப்படிங்கிறார். சாமுவேல் ஓடி போய் ஏலிட்டு போய், எனக்கு ஆண்டுட்டு இந்த போன் வந்திருக்கேன், என்ன யாரோ கூடுறாங்க. அவருக்கு தெரியுது அவர் தான் கூப்பிடுறாரு. திருப்பியும் முன் போல வந்து நின்று சாமுவேல் யாருங்க? ஒரு சின்ன பையன் பக்கத்தில் அவன்கிட்ட பேசுறதுக்கு கூட. ஆமாம். அந்த இடத்துல ஆல்ரெடி வேற தீர்க்கதரிசிகளை வச்சு சாமுவேலை வான் பண்றார். ஏலியை வான் பண்றார். அவங்க மூலமா சாமுவேல்கிட்ட ரேமாவை கொடுத்து விட வேண்டியதான, வார்த்தையை கொடுத்து விட வேண்டியதான். இல்லை, அவர் வந்து நின்று சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். என்ன ஆண்டவருங்க! ஹல்லேலூயா! வந்து நின்று அந்த சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்ப வலது கரத்தை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, என் பக்கத்துல வந்து எனக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தரையிலே விழுந்து போக கர்த்தர் விடமாட்டார். ஆமென். என் பக்கத்துல வந்து நின்று. மோசே ஆரம்பத்தில் கர்த்தர் சந்திக்கும் போது அவன் இருந்த இடத்துல ஒரு முட்செடி இருக்கிறது. அந்த முட்செடியிலே கர்த்தர் எழுந்தருளி மோசே போய் கூப்பிடுற, மோசே அப்படின்னு கூப்பிடுறார். பக்கத்துல வந்து நின்று, மோசே உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிற. ஒரு கோல். அந்த ஒரு கோல், 2 கோல் இப்படி நீ உன் கையில இருக்கக்கூடாது. இனி உன் கையில இருக்கிறது தேவனுடைய கோலா மட்டும்தான் இருக்கணும். அதை கீழே போடுகிறான். ஒரு அற்புதத்தை பார்க்கிறான். இப்போ அதை எடுங்கிறார். ஆமா, இந்த கோலை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் அப்படிங்கிறார். மோசே பார்த்தது ஒரே ஒரு மிராக்கிள் தான் அந்த கோலினால. ஆமென். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல மோசே எகிப்துக்கு புறப்படுகிறான். அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான், இந்த வார்த்தை கவனிக்கணும், நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும். மோசே கையில் என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றார்? நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும். அற்புதம் சொல்றாரா? அற்புதங்கள் சொல்றாரா? ஒண்டர்ஸ், அற்புதங்கள். மோசே கையில எக்ஸ்ட்ரா நிறைய கோல் வைக்கல, ஒரே ஒரு கோல். ஆனா அந்த ஒரு கோல்ல மோசே பார்த்தது ஒரே ஒரு அற்புதம். ஆனா கர்த்தர் கொடுத்த கோல்ல கர்த்தர் அநேக அற்புதங்களை இன்னும் வைத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று உங்கள் பக்கத்தில் நின்று கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தைக்குள்ள உங்க தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி
அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை சொல்லுங்க. உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும். மோசே, இனி இந்த கோலை நீ போட்டா அற்புதம், இந்த கோலை வாங்கி அடிச்சா அற்புதம், இந்த கோலை நீ நீட்டினா அற்புதம், இந்த கோலை நீ உயர்த்தினா அற்புதம். ஆமென். யோபு மொத்தத்துல தன் வாழ்க்கையில பிடித்திருந்தது ஒரே ஒரு வார்த்தைய, ஒரே ஒரு வார்த்தைய. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், அப்படி வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். அந்த ஒரு வார்த்தையில என்ன அற்புதங்கள் இருந்தது தெரியுமா? யோபு 4 தலைமுறை பார்க்கிறான். ஒரு வார்த்தையில 4 தலைமுறையை பார்க்கிறான். முன்னிலைமை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறான். அவனை விட்டு போனவங்க, அவனை பரியாசம் பண்ணவங்க, அவன் எல்லா சாபத்துக்கு காரணமானவன் என்று குற்றம் சாட்டினவங்க அத்தனை பேர் அவனை தேடி வராங்க. ஒரே ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தையை பிடித்திருந்தான். ஒரு வார்த்தையை பிடித்திருந்தவனை 4 தலைமுறைக்கு பார்க்க வைத்திருக்கிறார்ல. இந்த அற்புதங்கள் எங்க இருந்துச்சு தெரியுமா? எங்கேயோ இல்ல, என் பக்கத்தில் இருந்து என்னோடு கர்த்தர் பேசின அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எப்போ நீ தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போறாயோ உன் முன்னாடி பார்வோன் நிப்பான், உன் முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கும். ஆமே, இப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டு துவளாதே. உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர்.